நானும் போயிட்டு அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, அவரோட டியூக்லேயும் நம்பர் பிளேட் இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டியூக்லேயும் நம்பர் பிளேட் இல்லை. சரி, அதான் கேட்டேன் அவர்கிட்ட, சப்போஸ் யாரோ பிடிக்கிறாங்களா, ஏன்னா நம்மளோட நம்பர் பிளேட்டு கிடைக்கலங்க. கிடச்சின்னா எனக்கு போடாமல் வேணும்லாம் இல்லை, நம்மளோட அந்த ஃப்ரேம் நம்பர் போடுறது இல்லை, போடுறது R15 எடுத்து ஃபிட் பண்ணி பார்த்தேன், ஃபிட் ஆகலை. அதனால தாங்க அவர் அதான் சொன்னல, இந்த கிளச்சோட அசம்பிள் இதோட கொஞ்சம் திங்ஸ்லாம் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேங்க. வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போடணும். எனக்கு வேறு அது வேறு பயமாக இருக்குது, சப்போஸ் ஃபைன் விழுந்துருமோ அப்படின்ட்டு. அதுதான் ஒரு இதாக இருந்துச்சு. சரி, அதான் அந்த அண்ணன்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேங்க. சரி, நான் செக் போஸ்ட் பக்கம் இங்கே பாருங்கள், எல்லா கார்லேயுமே அந்த மெஸ்ட்டு வருதுங்க பின்னாடி. சரிங்க, நான் செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் இது கட்டிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த சைடு போய்ட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். சரி பாருங்க, அதாச்சும் நம்ம உள்ளே வந்துட்டோம், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அது எப்படின்னா, அடுத்த செக் போஸ்ட்டில் காட்டணும்னு சொன்னாங்க. நம்ம கீழே வால்பாறைக்கு வரும்போது அமௌண்ட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ 80 40 நம்ம பே பண்ண மாதிரி நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து அமௌண்ட் இல்லை. ஆனால் முன்னே நான் வரும்போது ரோடு அவ்வளோ டேமேஜாக இருந்துச்சுங்க. இப்போ பரவாயில்ல, ரோடெலாம் ஃபுல்லாக புதுசாக போட்டு நல்லா இருக்கு. அங்கே எப்படின்னா, அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு இல்லைங்க. அங்கேயுமே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக இது போட்டிருக்காங்க. எப்படின்னா, அந்த கல் இருக்கும்ல, அந்த சிமெண்ட்டு கல், அது போட்டிருக்கிறாங்க. அதனால் வேகமாக வர முடியாது, ஸ்லோவாக வரலாம். வேகமாக வந்து பிரேக் அடிச்சோம்னா ஸ்கிட் ஆயிரும், அந்த கல் போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஆனால் ரோடு முன்னே செம்ம டேமேஜாக இருக்குங்க. முன்னே போகவே முடியாது, 50 40 இந்த மாதிரி தான் போக முடியும். இப்போ பரவாயில்ல, ரோடு நல்லா இருக்குது. இந்த சைடு நல்லா இருக்குது. ஒருவேளை மேபி உள்ளே போக எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏங்க என்ன இங்கே மாட்டி விட்ருக்குறாங்க, காருக்கு வர அந்த இது மாதிரி. அவ்வளோதாங்க, இனிமேல் டவர் கிடைக்காது கொஞ்சம் போயிட்டோம்னா. கரெக்டாக 47 கிலோமீட்டர். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். யாருங்க இவரு? இவரு பின்னாடி போனால் நமக்கு சேஃப் இல்லை ஏட்டுக்குங்க. நம்ம முன்னாடி தெரிச்சிடணும். இது ஒரு ஹில்ஸுக்கு புதுசாக கூட இருக்கலாம். கரெக்டாக என்ன ஒரு 47 கிலோமீட்டர். கரெக்டாக 11 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவேன்னு காட்டுது. போயிடுவேங்க, நம்ம பிரச்சனை இல்லை, முன்னாடியே போயிடுவோம், ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு நல்லா இருக்குல்ல, அதாவது ரொம்ப வேகமாக போக மாட்டேன். எல்லா இடத்துலையும் தண்ணி வருதுங்க. முன்ன எப்படி சொல்கிறேன், தண்ணி எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபுல்லாக வருது வால்பாறையில். இங்கே வெயில் தான் அடிக்குது, போக போக தெரியும் நமக்கு மழையா வெயிலா காற்றா புயலா அடிக்கிற மாதிரி. ஆனால் மழை வராமல் இருந்தாலும் நல்லதுங்க. ஆஹா, தண்ணி. நான் இப்போ சொன்னலாம், இந்த மாதிரி கல் தாங்க போட்டிருக்காங்க தண்ணி ஒரு இடத்துலலாம். இனிமேல் கொஞ்சம் கார்னிங்லாம் பார்த்து தாங்க பண்ணணும். தண்ணியில் விட்டுட்டேன் உடனே கார்னிங் பண்ணானா அப்புறம் நம்மளும் அவ்வளோதான். அடர்ந்த காடு அப்படிங்கிற மாதிரி. நான் மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரோட்டில் வர, இது காட்டில் உள்ள இப்படி போயிட்டு அப்புறம் திருப்பி ரோட்டுக்கு வருதுங்க. கிராஃபிக்ஸ் அது இது அந்த அளவுக்கு அதுவே கன்ஃபியூஷன் ஆயிடுது. தெரிஞ்சு ஒரு வேளை நெட்டு கிடைக்கல. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ள எங்கேயோ போகுது. பாட்டுக்கு எங்கேயோ போகுதுங்க. அவ்வளோதான், நெட்டு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போயிடுச்சு டவரு. கேரளா வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பார்க்கலாங்க எப்படின்ட்டு. ஃபைனோட தான் வீட்டுக்கு போகிறோமா இல்லை வெற்றியோட வீட்டுக்கு போகிறோமான்னு பார்ப்போம். இதுக்கப்புறமேட்டு வேறு என்ன நம்ம வண்டியில் அப்டேட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கட்சி அசம்பிள் அப்டேட் பண்ணி தான், அப்டேட் இல்லை இது மாற்றி தான் ஆகணும் அதை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஓனர் எப்படி வச்சுருந்தாருன்னு தெரிலங்க. நல்லா வச்சுருந்தாரா இல்லை ஏதோ ஸ்பேர் கிடைக்காம இருந்துச்சா, அவரையும் நமக்கு ஃபுல்லாக தெரியாது இல்லை. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது. அதனால் அவர் நிறையா வேலை இருந்துச்சு எனக்கு. நானும் சரி வண்டி வெளியே பார்க்கும்போது மட்டும் பழம் இருக்கும்போது எடுத்து வாங்கிட்டேன். பரவாயில்லைங்க, நம்ம மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. என்ன கொஞ்சம் ஸ்பேர் கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வரைக்கும் ரெடி பண்ணிடுவேங்க, ரெடி பண்ணி எப்படியாவது வாங்கிடலாம் நம்ம. அப்படி
சுத்தமாக ரெடி பண்ண முடியாமலாம் இல்லை, பண்ணிக்கலாம் பொறுமையாக. என்னன்னா இப்போ மற்ற வண்டிக்கு நமக்கு ஒரு 5 நாளில் ஒரு 3 நாளில் கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு 22 நாள் 23 நாள் ஆயிருங்க, ஒரு மாதம் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இது நம்ம இங்கேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவங்க இந்த நான் உங்களுக்கு அந்த கவர்லாம் நான் எடுத்துருக்கேங்க, அந்த ஒரு லாகில் போட்டிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ஸ்பேர் மட்டுமே எங்கெங்கேருந்து வந்துச்சு தெரியுங்களா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, அதுக்கப்புறம் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரியா 4 கண்ட்ரியா அந்த மாதிரி வந்துருச்சுங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து 3 கண்ட்ரிலேருந்து வந்து ஸ்பேர் நம்ம மாட்டியிருக்கோம். இதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. ஏன்னா பரவாயில்லைங்க, நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நான் இதோட 2-3 பேரை பார்த்துட்டேன். எப்படின்னா அந்த நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா, அந்த இடத்துல மட்டும் ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஆழமாக இப்படி போகுது, இந்த சைடு தண்ணி. சரிங்க காட்டுறேன் அடுத்த வளைவில் தெரியும். டேய்ங்க தெரியுதுங்களா, ஃபுல்லாக கீழே அப்படியே எப்படின்னா எப்படி செல்ல ஃபாரஸ்ட்டு, ஆனால் சல்லுன்னு கீழே போகுது. ஆனால் அந்த சைடு கொஞ்சம் தான் இந்த இது மட்டும் தான் மழை, அதுக்கப்புறம் தண்ணி. இயற்கை எப்படி இருக்கு பாருங்க. இருங்க இப்போ இந்த சைடு பார்ப்போம். ஐயோ தெரியலையே அந்த சைடு. ஒருவேளை அதுக்குள்ளே நமக்கு டைரக்ஷன் மாறிடுச்சுனாலும் தெரியல. அவளோட கோபுரம் வேற இந்த இடத்துல லூஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு அதுவே பயமாக இருக்குது. ஒருவேளை அப்படியே கீழே விழுந்துருமோ அப்படின்னு அதுவே பயமாக இருக்குது. இங்கே வந்து தான் பார்த்தேன், அங்கேயே பார்த்தா கூட ஏதாவது வாங்கி நான் ஏதாவது சரி பண்ணியிருக்கலாம். யாரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். பொறுமைங்க பொறுமை. அது யாரும் வர முடியுமா? கீழே விழுந்துரும் நினைக்கிறேங்க. பரவாயில்ல, ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டாரு. ஆனால் நல்ல டிரைவராக இருப்பார் போலங்க. நானும் அதில் விட்டுருவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல வந்துட்டாரு கரெக்டாக. வாலியும் அங்கே அவ்வளோ வச்சுட்டு நமக்கு சின்னதாக கொடுக்குறாங்க கையாட்டிட்டு. மூங்கிலுங்க இதெல்லாம் வந்து யானை சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூங்கில் வந்து யானை சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். கலர் என்ன ஏதோ பார்க்குறாங்க, ஏதோ விலங்கு இருக்கா? ப்ரோ பார்த்து ஷோ என்ன நினைச்சார், நல்லா தான் வந்துட்டு இருந்தாரு. நான் இந்த சைடு பார்த்துட்டு நானும் இந்த சைடு பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு இருந்தாரு என்னன்னு தெரியலங்க. கேமரா பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த ரூட்டில் வரணும்னா கண்டிப்பாக பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிக்கிங்க தயவு செய்து. எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு 40 கிலோமீட்டர்ஸுங்க. 40 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 600-700 அந்த மாதிரி பெட்ரோல் போட்டுக்குங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து டேங்கை ஃபில் பண்ணிக்கிட்டேன், அங்கேயே மேலேயே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டோம்னா நேராக இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடலாம் ஈஸியாக ஒரு ஐடியா. நம்ம இன்னொரு டைம் வந்து பெட்ரோலுக்காக ஸ்டாப் பண்ண தேவையில்ல. அப்பா காது அடைக்குதுங்க நல்லா. மூங்கிலுக்குள்ளே போகிறது நல்லாதான் இருக்கு. இன்னும் கரெக்டாக நமக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து 33 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கூகுள் மேப்பில். ஆனால் டவர் இல்லை, இல்லை தப்பாக கட்டுதா கரெக்டாக கட்டுதான்னு தெரியல.
நம்ம ஆளுக்கு எவ்வளோ டவர் இருந்தாலுமே ஒழுங்காக காட்ட மாட்டாங்க. இதில் இது வேற டவர் இல்லாமல் வேற நம்ம ஆளுக்கு காட்டணும்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தண்ணியை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது. இருங்க, அங்கே ஒருத்தர் கேமரா எடுக்கிறாரு, போய் மாஸ்க் காட்டுவோம். ஆஹா ஆஹா, தெரியுது உங்களுக்கு? மேல இருந்து தண்ணி கீழே போகுதுங்க. அது பைப்பு மூலமா போகுது, பெரிய பைப் மாதிரி போட்டு மேல இருந்து தண்ணி கீழே போகுது பாருங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. என்னைக்கு வந்து கீழே விழுவோங்கிற மாதிரி பண்டம் வளர்த்தி பிடிச்சிட்டு என்னங்க அவ்வளோ தூரம் தெரியல. டக்குன்னு வீடியோக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கிறாரு, ஹார்ன் அடிச்சு வர்றாரு. அண்ணா பேட்மேன் மாதிரி வர்றாரு, டலரடா அடி. இந்த குட்டி பாலம், இந்த பெரிய பாலம் வருதுங்க, ஆனால் பாலம் சின்னதாங்க. பாருங்க வியூ செம்மையாக இருக்கு. இந்த சைடு, ரெண்டு சைடுமே தண்ணி. இந்த சைடு இருந்து இந்த சைடு போதா இல்லை இந்த சைடு போதானே தெரியல, ஆனால் ரெண்டு சைடுமே போகிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு என்ன ஒரு 7 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் வந்துட்டோங்க. ஒரு போன டைம் நான் வரும்போது ஒரு அருவி பார்த்தேங்க, அது இன்னும் தெரியல. நான் 7 கிலோமீட்டர் வந்துட்டேன். பாருங்க செம்மையாக இருக்குங்க. அப்படியே பக்கத்து வந்துட்டு தண்ணி அப்படியே பக்கத்துலேயே போகுது. இந்த சைடு தான் போகுது தண்ணி. ஏன்னா சைடு மாதிரி அந்த அளவுக்கு அதே பக்கத்துலேயே வருது தண்ணி. இந்த அருவியை தான் தேடிட்டு இருக்கிறேன். அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆதிராப்பள்ளி உள்ளே போகிறோம். ஆதிராப்பள்ளி உள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு பிளான் இல்லைங்க. எனக்கு மெயினாக நம்ம டனலை டச் பண்ணி பார்க்கணும். இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓ, இந்த வியூ பார்க்க தாங்க. இங்கே என்ன வியூனா இந்த இங்கே ஒரு ரிவர் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ஆனால் மேப்பில் 6 கிலோமீட்டர் காட்டுச்சு, அதில் 5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இதுதாங்க நான் அங்கேருந்து தேடிட்டு வந்தேன். போன டைம் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். ஆனால் போன டைம் அந்த பாலம் இல்லை, இந்த டைம் பாலம் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கானா நின்று பார்க்கறதுக்கு. சரிங்க, அடுத்து ஆதிராப்பள்ளி ஃபால்ஸ் போடலாம். நம்ம வந்துட்டோங்க. வந்துட்டு இப்போ என்னன்னா அடுத்து ஏதாவது ரூமு. இடையில என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மழை வேற வந்துருச்சுங்களா, அதனால தான் அப்புறம் ரைனிங் கோட் போட்டிருந்தேன். அப்புறம் கோபுரம்லாம் கழட்டி வச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தாங்க இல்லை. அடுத்து என்னன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு மேப் போட்டிருக்கிறோம். 156 கிலோமீட்டர் இதில் காட்டுது. ஆனால் நான் இப்போ உடனே ஒரேடியாக போகிற மாதிரி ஐடியா இல்லைங்க. எங்கே போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட்ணும். இப்போ டைம் என்னன்னா
12:30 ஆகுது. ஏன்னா நான் அங்கே வந்து இப்போ அங்கே வந்து ஒரு 1/2 hour 20 minutes நான் நின்றுருப்பேன். அப்படி கணக்கு பண்ணோம்னா நம்ம 12 o'clock ஆகுது. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வேகில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.